नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। ऑल इंडिया हेयर एंड ब्यूटी एसोसिएशन की ओर से चेन्नई में विश्व कीर्तिमान कार्यक्रम। ऑल इंडिया हेयर एंड ब्यूटी एसोसिएशन की ओर से महिलाओं की प्रगति और जागरूकता के लिए एक विश्व कीर्तिमान कार्यक्रम 7 तारीख को चेन्नई में आयोजित होने जा रहा है। इस संबंध में एक संवाददाता सम्मेलन आज तिरुचि अन्नामलाई नगर में आयोजित किया गया। इसमें एसोसिएशन की सचिव सुबा प्रभाकर ने पत्रकारों से बात करते हुए कहा कि महिलाओं की प्रगति और जागरूकता के लिए चेन्नई में विंग्स कन्वेंशन सेंटर में 7 तारीख को तमिलनाडु स्तर का विश्व कीर्तिमान कार्यक्रम आयोजित किया जा रहा है। इसमें सेल्फ ग्रूमिंग और साड़ी ड्रॉपिंग जैसी गतिविधियां विश्व कीर्तिमान के रूप में आयोजित की जा रही हैं। इसके बाद सौंदर्य कला विशेषज्ञों के लिए 5 लाख रुपए के मूल्य की कल्याणकारी योजना, छोटे व्यवसायों के लिए पूर्व पंजीकरण और वित्तीय सहायता योजना, स्तन कैंसर के संबंध में जागरूकता, अंगदान के संबंध में जागरूकता जैसे कार्यक्रम आयोजित किए जाएंगे। इस कार्यक्रम में तमिलनाडु के विभिन्न जिलों से महिलाएं, फिल्मी हस्तियां और उद्यमी शामिल होने वाले हैं, जैसा कि उन्होंने बताया। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। ஒரு கோரிக்கையை இதை வேண்டுதலாவே நாங்கள் கேட்குறோம். நம்மளோட உடல் உறுப்புகள் இறந்ததற்கு பின் மற்றவங்களுக்கு உபயோகப்படும் வகையில் தானம் பண்ணுறத சொல்லி நாங்கள் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நம்ம ஒரு உயிர் இறக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த இன்விடேஷனு. நம்ம ஜனவரி 7th நடக்க போகிற இன்விடேஷன் இது. வணக்கம், நான் சுதா பிரபாகரன், தமிழ்நாடு ஐபாவோட செக்ரட்டரியாக இருக்கேன். ஐபா அப்படிங்கிறது என்னென்னா ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஐபா அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி எதுக்காக இந்த ஒரு மீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி சென்னையில் உலக பெண்கள் சாதனை தினம் அப்படிங்கிறது நாங்கள் கொண்டாட இருக்கோம். அதில் எல்லா மாவட்டத்திலிருந்தும் சென்னைக்கு வராங்க. விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் தான் அது நடக்குது. அதில் என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, சாரீ டிராப்பிங் ஒன்று, செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்பு, இதை ரெண்டையும் நாங்கள் சாதனையாக படைக்க உள்ளோம். அதில் கிட்டத்தட்ட 1500 பேர் 2000 பேர் அதில் கலந்துக்கிட்டு அதை சிறப்பிக்க இருக்காங்க. அது ஒன்று. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அதுக்கு பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட்டுமே இருக்கும். இது வேர்ல்டு ரெக்கார்ட்னால் சும்மா அங்கங்கே நம்ம வேர்ல்டு ரெக்கார்டு ப்ரோக்ராம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி கிடையாது. இந்த வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்லேருந்து தான் ப்ரோக்ராம் முடித்து அவங்க செக் பண்ணி 30 டேஸில் தான் இந்த சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு பவர்வான ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த சர்டிஃபிகேட் ஸோ இது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஒவ்வொரு பியூட்டிஷியன்ஸ்க்கும் 5 lakhs இன்சூரன்ஸ் இது எடுக்கிறதுக்காக அதை பண்ண போகிறோம். அப்புறம் எம்எஸ்எம்இங்கிற இதில் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து அது லோனை உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் இது பண்ண போகிறோம். அப்புறம் கேன்சர் அவேர்னஸ் கொடுக்குறோம். ப்ரெஸ்ட் கேன்சர் இது ரொம்ப முக்கியம். இப்போ நிறையா உங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ ரொம்ப அது மோசமாக போயிட்டுருக்கு. அந்த ப்ரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் அங்கே கொடுக்க போகிறோம். இது இல்லை, இதோட இன்னும் முக்கியமாக உடல் உறுப்பு தானம் பண்ணுறதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் அங்கே நடக்க இருக்குது. இதுக்காக நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மீட்டிங் போட்டு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஸ் அந்தந்த ஊருங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி திருச்சியிலையும் திருச்சி ஐபாவோட மெம்பர்ஸோட நாங்கள் இன்றைக்கி ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம். இதில் இன்றைக்கி இவங்க இன்றைக்கி எல்லா திருச்சி ஐபா மெம்பர்ஸ் அவ்வளோ பேரும் இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாமே பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், அட்வைசர், ஜாயிண்ட் ட்ரெஷரர், ஜாயிண்ட் செக்ரட்டரி, இசி மெம்பர்ஸ் இவ்வளோ பேரும் இன்றைக்கி அவங்க இந்த டோனர், இந்த ஆர்கன் டோனர் உடல் உறுப்பு தானம் பண்ணுற படிவத்தில் இன்றைக்கி அவங்க எல்லாருமே சைன் பண்ணி அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இதை மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும், மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு உண்டுபடுத்தணும். ஏன்னா நம்ம இருக்கும் போது எவ்வளவோ உதவி செய்கிறோம், நம்ம போனதுக்கப்புறமும் நம்மளால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற மக்கள் நல்லா உதவியோடு அவங்க நல்லா
அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ பெரிய விஷயம். நம்மக்கிட்டேருந்து எவ்வளோ கண்தானம் எவ்வளவோ பண்ண முடியும். ஹார்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஃப்ளைட்லேருந்து ஃப்ளைட்டு பறந்து வரும், ஓடி வரும், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இது மக்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவங்களும் எல்லாத்துக்கும் எல்லாரும் எல்லா நேரமும் உதவி செய்யணும். இருந்தும் உதவி செய்கிறோம், நம்ம இல்லாமையும் உதவி செய்கிறோம். அதுதான் இது மெயினான இது. ஸோ இதை வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஐபா வந்து இன்றைக்கி அதுக்காக இந்த மீட்டிங் போட்டு அவங்க எல்லாருமே அவங்களோட இதுக்கு வந்து சைன் பண்ணி பண்ணுறாங்க. இது ஜனவரி 7th ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. இதில் வந்து சிறந்த தொழிலதிபர்கள், அமைச்சர்கள், அதில் வந்து எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள் எல்லாருமே வராங்க. சின்ன திரை நட்சத்திரங்கள் வராங்க, பெரிய திரை நட்சத்திரங்களும் வராங்க. அன்றைக்கி வந்து பெரிய கோலாகலமாக ரொம்ப சிறப்பாக நடக்க இருக்குது. இதுதான் எங்களோட மெயின் இது இன்னைக்கு. ஸ்டேட் லெவல் சொல்கிறீங்க, இப்போ அதை கலந்துக்கிறவங்க நேஷனல் லெவலில் வராங்களா, தேசிய அளவில் வராங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கிறாங்க? தமிழ்நாட்டு லெவல்லையும் கலந்துக்கிறாங்க, கர்நாடகாவும் வராங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆல் இண்டியா இதுதான். டெல்லியிலேருந்தும் வராங்க, கர்நாடகாவிலேருந்தும் வராங்க. இதில் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 2000 பேர் எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே வந்தால் எங்களால் அந்த இதில் எப்படி தாக்கு பிடிக்க முடியுங்கிறதுக்கு தான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம். 2000 பேர்த்துக்கு நாங்கள் ஃபுல் இதோட இருக்கோம். 2000 பேரும் டொனேட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து 2000 பேரும் போட்டியிலையும் கலந்துக்க போகிறாங்க. சாரீ டிராப்பிங் இது ஒன்று, செல்ஃப் குரூப்பிங் இதுலேயும் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வேர்ல்டு ரெக்கார்டு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் ஆஃப் வேர்ல்டு சார், அதில் 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கு. ஒன்று கின்னஸ் ரெக்கார்டு, இன்னொன்று ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டு, இன்னொன்று வந்து யூனியன் வேர்ல்ட் ரெக்கார்டு. அது வந்து யூஎஸ்ஏலேருந்து கொடுக்கறது. அதுதான் நாங்கள் பண்ணுறோம். யூஎஸ்ஏ அது கிடையாது. நான் அதனால தான் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், சும்மா இது சாதாரண வேர்ல்டு ரெக்கார்டு கிடையாது. அவங்க முடித்ததையும் வீட்டுக்கு போகும்போதே இந்தான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது அப்படி கிடையாது. இது வந்து செக் பண்ணுவாங்க, அவங்க வந்து நிற்பாங்க. இந்த இதில் வந்து இப்போ வந்து ஒரு 1800 பேர் ஆல்ரெடி இதில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செல்ஃப் குரூப்பிங்கில் இருக்காங்கன்னா இப்போ நாங்கள் 1801 இருந்தால் தான் நாங்கள் எலிஜிபிளாக இருப்போம். ஆனால் இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து 200 பேர் 250 பேர் வச்சு கூட வேர்ல்டு ரெக்கார்டுன்னு பண்ணலாம். இது அந்த மாதிரி கிடையாது. இது யூனியன் ஆஃப் வேர்ல்டுங்கிறது வந்து அந்த அவங்களோட நம்ம முறியடித்து வர்றது தான் நம்மளோட இது வந்து இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே 30 days கழித்து தான் கிடைக்கும் கலந்துக்கிட்டவங்களுக்கு.